கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். 3 விதமான காரியங்களை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். இன்றைக்கு அன்பானவர்களே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் அப்படின்னா யார் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது தான் செய்கிற எல்லா காரியமும் பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும், யாருக்கும் எந்த தீங்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நியாயமானதாக இருக்கும். ஒரு சமுதாயத்தில் ஆகட்டும், அல்லது ஒரு திருச்சபையில் ஆகட்டும், அல்லது திருமண்டலத்தில் ஆகட்டும், வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளாகட்டும், அவங்க செய்கிற காரியம் நியாயமுள்ளதாக இருக்கும். ஆனால் அவங்க பலவீனமானவங்களாக இருப்பாங்க. மெஜாரிட்டி பீப்புளாக இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டியாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பணத்தில் அவங்க பலவீனமாக இருப்பாங்க, பதவியில் அவங்க பலவீனமாக இருப்பாங்க, மற்றபடி வசதியில் அவங்க பலவீனமாக இருப்பாங்க, ஜனக்கூட்டத்தில் அவங்க பலவீனமாக இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்டவங்க தான் ஒரு நியாயத்தை போய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, பணத்தில் நல்ல பலமாக இருக்கிறவங்க, பதவியில் பலமாக இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் பலமாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எல்லாம் நியாயம் சொல்கிறியா? உனக்கு என்ன தெரியும் நியாயத்தை பற்றி? ஒன்றும் இல்லாதவன், நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன், நீ நியாயம் சொல்லிகிட்ருக்கிற, நாங்களாம் யார் தெரியுமா என்று அவர்களை ஒடுக்கி வைப்பார்கள். அடக்கி வைக்கிறது பேர் தான் ஒடுக்கி வைக்கிறது. எதுவும் பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, நீ எதுவும் செய்யக்கூடாது, உன்னிடத்தில் நியாயமே இருந்தாலும் அந்த நியாயத்தை நீ சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுபான்மை மக்களை, அந்த வசதியில் கம்மியாக இருக்கிறவங்கள, பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருக்கிற அவங்க நியாயமே செஞ்சாலும் அவர்களை ஒடுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ஒடுக்கப்பட்டவர்கள். எகிப்து தேசத்தில் திரளான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் இஸ்ராயலின் மக்கள் அங்கே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார். அவர்களுடைய நியாயம் அங்கே எடுபடலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பொருளாதாரத்தில், வசதியில், எதுலேயுமே அவங்க மேன்மையானவங்களாக இல்லை. அப்போ அவங்க கடவுளோட சமூகத்தில் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அவர்களுடைய நியாயம் அங்கே வெளிப்பட்டது. அன்பானவர்களே, இப்போ நாம் கூட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற போது, திருச்சபையிலேயே பார்த்திங்கன்னா சபையில் இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸுகளும் சபையினோட மூப்பர்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும். அடிமட்டத்தில் இருக்கிறவன், கடைக்கோடியில் இருக்கிறவன் ஒரு விஷயத்தை, ஒரு நியாயத்தை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்னப்பாங்க, நீ எவ்வளோ காணிக்க போடுற, நீ எவ்வளோ தசம் பாகம் கொடுத்த, நீ எல்லாம் நியாயம் பேசுகிறியா, ஒரு 10 ரூபா காணிக்க போட்டினா உடனே நீ எல்லாத்தையும் கேள்வி கேட்பியா அப்படின்னு அவர்களை ஒடுக்கி விடுவார். இப்படி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்கிறார். அவர்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போ வெளிப்படுத்துவார்னா, யார் ஒடுக்குகிறார்களோ, யார் அவர்களை அடிமைப்படுத்துகிறார்களோ, யார் அவர்களை அடக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக இவர்கள் சொல்லுகிற நியாயத்தை உயர்த்தி இவர்களையும் உயர்வான இடத்துக்கு கொண்டு வருவார் கர்த்தர். அப்படித்தான் இஸ்ரவேல் மக்களை கொண்டு வந்தார், உங்களையும் என்னையும் கொண்டு வருவார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் திருச்சபையில் ஒடுக்கப்படுகிறோமா, அல்லது நம்முடைய தேசத்தில் ஒடுக்கப்படுகிறோமா, நம்முடைய குடும்பத்தில் ஒடுக்கப்படுகிறோமா, நம் பணி செய்கிற இடத்துல நாம் ஒடுக்கப்படுகிறோமா, நம்முடைய நியாயம் வெளிப்படும்.
அதுக்கு நம்ம செய்கிற வேலை என்னென்னா, கர்த்தரோட சமூகத்தில் நம்முடைய நியாயத்தை சொல்லி, நம்முடைய நிலையை சொல்லி, ஆண்டவரோட சமூகத்தில் நாம் உண்மையாக இருக்கிற போது அந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில், அந்த அராஜகம் உள்ள மக்கள் மத்தியில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்களுடைய நியாயத்தை வெளிப்படும்படியாக செய்வார். அன்பானவர்களே, எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம் ஒடுக்கப்படுகிறோம், நாம் தாழ்த்தப்படுகிறோம், நாம் அடக்கி வைக்கப்படுகிறோம் அப்படின்னெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள். எது நியாயமோ அந்த நியாயத்தை சொல்லுங்கள். அநியாயத்திற்கு துணை போக வேண்டாம். ஏனால் ஒடுக்கப்பட்டவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் கேட்பார், அதை வெளியரங்கமாக்குவார். அப்பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஜெயம் கிடைக்கும். இந்த அனுதின உணவில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஒடுக்கப்படுவீர்களேயானால் நிச்சயமாகவே உங்களுடைய நியாயம் வெளிப்படும். ஒரு நாள் உண்டு, அந்த நாளிலே மற்றவர்களைப் போல நாமும் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதற்காகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகவே ஆண்டவர் இந்த உலகில் தன் ஜீவனை கொடுக்கிறவராக வந்தார். அன்பானவர்களே, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய நியாயம் வெளிப்படும். நாமும் உயர்ந்த இடத்திற்கு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. ஆண்டவரே, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர், அவர்களுடைய நியாயத்தை, அவர்களுடைய உண்மையை மதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே, நாங்களும் ஒடுக்கப்படுகிற போது, நாங்கள் அடக்கி வைக்கப்படுகிற போது, நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிற போது நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை உயர்த்தும், எங்களுடைய நியாயத்தை வெளிப்படுத்தும். நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களை உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் உயர்ந்து ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.